இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. விஜயே வந்து 108 இடங்கள் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. மீதி அவர் நின்ற 124 இடம் காங்கிரஸுக்கு போடப்பட்ட வாக்கும், கம்யூனிஸ்டுக்கு போடப்பட்ட வாக்கும், முஸ்லீம் லீக்கு போடப்பட்ட வாக்கும், திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு போடப்பட்ட வாக்கும், ஸ்டாலினை கரூர் பிரச்சனையில சப்போர்ட்டா இருந்தது முதல் குரல் கொடுத்தவர் எடப்பாடி தான். அந்த நன்றிக்காவது போயிருக்கணும். அந்த நன்றிக்காக போயிருந்துக்கலாம், அவர் பண்ணல. அது பண்ணல. அப்போ வந்து சரத்குமார் அதிமுகவில் சேரும்போது அவர் மனைவி ராதிகா திமுக இருந்தாங்க. இப்போ பொண்டாட்டி கூட நீ வீட்டில் பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு வச்சிருந்தாங்க. தாவேகாவுக்கு வந்து அதிமுக சார்பில் வந்து ஆதரவு கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனா இபிஎஸ் தான் ஆதரவு அளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆதரவு வேணாம். நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் காதர். வணக்கம் சார். இந்த தாவேகா ஆட்சி வந்து உண்மையான மக்கள் மாற்றமா இருக்குமா, இல்ல இன்ஸ்டாகிராம் மூலியமா தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காங்க. குழந்தைகளை வச்சு வந்து பிரச்சாரம் பண்ணாங்க, குழந்தைகள் மூலமா தான் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க பதில் என்ன? இல்லை, பரவலாக அந்த குற்றச்சாட்டு எல்லாருமே வைக்கிறது தான். ஸ்டாலின் அவர்கள் மட்டும் சொல்ல, விஜயே வந்து பிரச்சாரத்தில் அதை ஓப்பனாகவே சொன்னார் தானே. வீட்டில் உள்ள குழந்தைங்களாம் அவங்க தாத்தா பாட்டி காதில் போய் விசில ஊதுங்க, இந்த விஜய் அங்கிளுக்கு, விஜய் அண்ணாக்கு, விஜய் பையனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அவரே பிரச்சாரம் பண்ணார். அதனால் சிஎம் சொல்கிறதுல ஒன்றும் பெருசாக அது குற்றச்சாட்டாக எடுத்துக்க முடியாது. பட் ஆல்ரெடி அது விஜயே பிரச்சாரத்தில் அதனால் முன்னெடுத்தார். அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் மற்றபடி சமூக வலைதளங்கள் பெரிய லெவலில் ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தது. அதனால தான் கிட்டத்தட்ட ஒரு 108 இடங்களில் அவர் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அவருக்கு வந்தது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்க முடியும். பட் இது முழுசாக வந்து அலையோ எதிர்ப்பலையோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஏதோ ஒரு மாற்றம் வேணும்னு நினச்சிருக்காங்க. பட் அதுலேருந்து வந்தது தான். முழுமையாக இவருக்கும் வெற்றி கொடுக்கல பொதுமக்கள். நீங்கள் அதையும் பார்க்கணும். முழுமையாக அலை அப்படின்றது வந்து நான் ஏற்கனவே இங்கே தான் இன்டர்வியூவில் கொடுத்துருக்கேன். ஒரு எதிர்ப்பலை, ஒரு மாற்றம் அலை அப்படின்னா எப்படின்னா 91 ராஜீவ்காந்தி இறந்தப்போ திமுக 2 இடத்துல தான் ஜெயிச்சிச்சு. அதுதான் அலை. 96 ஜெயலலிதா எதிர்ப்பலை. அதில் வந்து 4 இடம் தான் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அதில் வந்து ஜெயலலிதாவே தோத்துட்டாங்க. இதுக்கு பேர் தான் அலை. அதுதான் பெரிய மாற்றம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. 108 இடங்கள் வந்து விஜய்க்கு கொடுத்துருக்காங்க. மீதி அவர் நின்ற 124 இடம் தோற்கடிக்கப்பட்டிருக்கார். அப்போ எதிர் சைடில் திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து 124 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. சட்டசபையில் பெருவாரியாக அவங்க தான் இருக்காங்க. இவருக்கு மெஜாரிட்டி இல்லாமல் இவர் யாரை தீய சக்தி, ஊழல் சக்தி, கொள்கை எதிரின்னு சொல்கிறாரோ அவங்களுடைய ஆதரவில் தான் இன்றைக்கி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதுலேயே அவர் வந்து மக்கள் மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க அப்படின்னா மக்களுடைய பல்ஸுக்கு அப்போவே அவர் வந்து மைனஸில் போயிட்டார். அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா 108 எனக்கு மெஜாரிட்டி இல்லை, நான் இந்த ஊழல் சக்திக்கிட்டையும் போக மாட்டேன், நான் எதிர்த்து கடுமையாக எதிர்த்து பிரச்சாரம் பண்ண தீய சக்திக்கிட்டையும் போக மாட்டேன், 108 பேரும் நாங்கள் ராஜினாமா பண்ணுறோம், அதே மாதிரி எதிர்கட்சியும் ராஜினாமா பண்ண சொல்லுங்கள், மீண்டும் தேர்தலில் வைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்திருந்தாருன்னா அதுக்கப்புறம் கூட இவர் இந்த அலையன்ஸ்லாம் ஒத்துருந்தாருன்னா கூட அது மக்கள் தான் திரும்பி முடிவு பண்ணும். ஒருவேளை அவர் அப்படி எடுத்திருந்தாருன்னா விஜய் திரும்பி பெரும்பான்மையான ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா ஒருத்தர் நம்ம ஓட்டு போட்டோம், 108 இடம் தான் கொடுத்தோம், ஏன்னா ஒரு அலை தானே, அவர் ஆட்சியில் அமைக்க வைக்கல. அந்த ஸ்டேஜ் சொல்கிறேன். அப்போ ஒரு அலை மாதிரி தான். அப்போ வந்து திரும்பி இவருக்கு போடுவாங்க. அதில் வந்து விஜய் மெஜாரிட்டியாக ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை அவர் செஞ்சுட்டு இருந்தாருன்னா, இந்த 2 பேரையுமே கிட்ட சேர்க்காமல் இருந்தாருன்னா, ஒரு இந்த மரியாதை இப்போ போட்டாங்க பாரு ஓட்டு, அந்த வியூவர்ஸ் வந்து மாற மாட்டாங்க. இப்போ என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா, அங்கேருந்து அதாவது காங்கிரஸுக்கு போடப்பட்ட வாக்கும், கம்யூனிஸ்டுக்கு போடப்பட்ட வாக்கும், முஸ்லீம் லீக்கு போடப்பட்ட வாக்கும், திருமாவளவனுக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு போடப்பட்ட வாக்கும், ஸ்டாலினை முதல்வராக ஆக்க வேண்டும் என்று போடப்பட்ட வாக்குகள். ஆமாவா இல்லையா? இல்லை. அப்போ அந்த வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றவர்கள் வந்து யாரை தீய சக்தின்னு கடுமையாக களத்தில் எதிர்த்தாரோ அவங்களுடைய ஒப்புதலோடு இவருக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. அதுவே முதல் முரண். அதை இவர் ஏற்றிருக்கக்கூடாது. ரெண்டாவது, அதிமுக ஊழல் சக்தி அப்படின்றத அவர் ஆரம்பத்துலேருந்து சொல்லியிருக்காரு. அதனால் ஏன்னா இவருடைய பெரிய அஜெண்டாவே வந்து ஊழலற்ற ஆட்சியும் பெண்கள் பாதுகாப்பும் கஞ்சா போதை இல்லாத மாநிலமாக்குறன்றது தான் மெயினான டாபிக். இப்போ பார்த்தீங்கன்னா அதிமுக 2ஆக பிளவுபட்டு ஒரு டீம் அவர்கிட்ட வந்துட்டாங்க. அவங்கள போய் இவர் பார்க்குறாரு. அந்த கட்சியோட செயலாளரை கூட போய் இவர் பார்க்கல. முன்னாள் முதல்வர் எல்லாரையும் பார்த்தார், எல்லா கட்சிக்காரங்களையும். ஒரு கட்டைசிக்கு அவரை போய் பார்த்துருக்கணும்.
பட் அவர் பார்க்கல. ஆனால் அந்த பிளவுபட்டு வந்த CV சண்முகம், வேலுமணி, விஜயபாஸ்கர் ஆகியோரை போய் பார்த்து சால்வை போட்டு நன்றி தெரிவிச்சிட்டுலாம் வந்திருக்காரு. இந்த அரசியல் நாகரிகம் வந்து அது வேற மாதிரி தான் பார்க்குறேன். ஆதரவு கொடுத்தனால அந்த சாராரை போய் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா அன்புமணி ராமதாஸை போய் பார்க்கும்போது அன்புமணி ராமதாஸ் கூட்டணியோட தலைவர் வந்து எடப்பாடி தான். எடப்பாடினால தான் அன்புமணி ராமதாஸ் ஜெயிக்கிறார். இப்போ அவங்கள அவர் போய் பார்த்துருக்கணும்ல சார். அப்புறம் கரூர் பிரச்சனையில சப்போர்ட்டா இருந்தது முதல் குரல் கொடுத்தவர் எடப்பாடி தான். அந்த நன்றிக்காவது போயிருக்கணும்ல. அந்த நன்றிக்காக போயிருந்துக்கலாம், அவர் பண்ணல. அது பண்ணல. அப்போ வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றவங்க மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சூழ்நிலை பார்த்தா இவர் மு.க. ஸ்டாலினையும் உதயநிதியும் நேரில் போய் சந்திச்சார். அது எந்த மாதிரி, அது அரசியல் ஆரோக்கியம் தான். இதை வந்து தமிழ்நாட்டில் வந்து அம்மையார் இருக்கிற வரைக்கும் இந்த ஆரோக்கியம் இல்லை. ஏன்னா கலைஞர் கூட சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார். ஜெயலலிதா அவர்கள் வந்து சரத்குமார் அதிமுகவில் சேரும்போது அவர் மனைவி ராதிகா திமுகவில் இருந்தாங்க. உன் பொண்டாட்டி கூட நீ வீட்டில் பேசக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டு வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி தான் இருந்தது ஒரு காலத்தில். அதை வந்து இடையில வந்து மேயராக இருக்கும்போது, மு.க. ஸ்டாலின் மேயராக இருக்கும்போது, அப்போ ஆளுங்கட்சி அதிமுக, அம்மையார் தான் முதல்வர். அப்போ வந்து ஒரு புயல் நிவாரண நிதி கொடுக்க மேயர்ன்ற முறையில் மு.க. ஸ்டாலின் முதல் முறையாக அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுதான் முதல் நிகழ்வு. அதாவது அதிமுகவும் திமுகவும் நேருக்கு நேராக வேற ஒரு விஷயத்தில் சந்திக்கிறாங்க, அவங்கள்ட்ட வந்து வாங்குறாங்கன்றது அதான் முதல் நிகழ்வு. அப்போ வந்து மு.க. ஸ்டாலின் போயிட்டு செக் கொடுத்துட்டு வந்தார். அப்போ வந்து அவங்க அரசியல் நாகரிகத்தில் அப்பா எப்படி இருக்காங்கன்னு அவர்கிட்ட விசாரித்ததெல்லாம் அந்த டைமில் வந்து நாளிதழ்கள், தொலைக்காட்சிகள்லாம் வந்து செய்தி. அதுக்கப்புறம் அந்த இணக்கமான போக்கு நடக்கவே இல்லை. திமுகவினர் எப்போதுமே சட்டசபையில் யாரை பார்த்தாலுமே சிரிப்பாங்க, கை கொடுப்பாங்க. இது அவங்க இயல்பாகவே இருந்தாங்க. அந்த தலைமைக்கிட்ட அந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் ஜெயலலிதா அம்மையார் அப்படி இல்லை. யாராவது பார்த்தா சிரிச்சா உடனே கட்சி பதவி காலி ஆகிடும். இவங்க அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனால் காலி ஆகிடும். அதெல்லாம் வந்து எப்போ உடைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா அம்மையார் உடம்பு சரியில்லாமல் அப்போலோவில் இருக்கும்போது மு.க. ஸ்டாலின் தன் ஆள்களோடு போய் பார்க்க போகிறார். அதான் முதல் முறை பார்க்க போனது. ஒரு அதிமுகவில் எம்ஜிஆர் உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க கூட யாரும் போகலை. அந்த டைமில் அப்படி ஒரு வலுவான எதிர்ப்புகள் இருந்தது. ஆனால் எம்ஜிஆர் இறந்த உடனே முதல்ல மாலை போட்டது கலைஞர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த டைமில் உள்ள டாக்கு. அப்போ இவர் போய் பார்க்க போகிறாரு. பார்க்க விடலைன்னா யாரையுமே பார்க்க விடல. அதனால் போயிட்டு அங்கே உள்ள அமைச்சர்கள்ட்ட மட்டும் விசாரிச்சுட்டு வந்துடுறாரு. அதே போல் கலைஞர் காவேரி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கும்போது ஜெயக்குமார் அவர்கள், விஜயபாஸ்கர், இந்த மாதிரி இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் இவரை நலம் விசாரிக்க வந்தாங்க. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு இந்த அரசியல் நாகரிகம். அதை வந்து மு.க. ஸ்டாலின் தான் தொடங்கி வச்சார். மு.க. ஸ்டாலின் ஜெயிச்சதுக்கப்புறம் விஜயகாந்த் போய் பார்த்தாரு, எதிர்கட்சிங்க எல்லாத்தையும் போய் பார்த்தாரு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலினும் எல்லாரையும் போய் பார்த்தார். எதிர்கட்சியாக இருந்தால் கூட எல்லாரையும் பார்த்து சால்வை போட்டு முதல்ல சட்டசபைக்குள்ளே வரன்ற ஒரு கான்செப்ட். அதே தான் இப்போ விஜய் பண்ணியிருக்கார். ஆனால் அவர் இதில் பாரபட்சமாக பண்ணியிருக்கிறது தான் கேள்விக்கான இடமா இருக்குது. அவர் எடப்பாடியை ஒன்றும் பார்க்கல, ராமதாஸ் அவர்களை ஒன்றும் போய் பார்க்கல. அந்த மாதிரி இன்னும் மூத்த சிலர்லாம் இருக்காங்க, அந்த கூட்டணி கட்சியில் இருந்த மற்றதெல்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கலன்றது ஒரு குறை. அதே போல் மூத்த நடிகர் ரஜினிகாந்த் இருக்கார், அவரை போய் பார்த்துருக்கோம், அவரை பார்க்கல. இந்த மாதிரியான சில அது பார்சியாலிட்டி பார்க்குறாரா இல்லை பாலிட்டிக்ஸா அப்படின்றது தெரிலன்றது ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அதனால் இது வந்து விஜய்பி பார்த்ததெல்லாம் தப்பு கிடையாது, ஆரோக்கியமான அரசியல் தான். இப்போ வந்து ஏடிஎம்கேல வந்து ஒரு பிளவு ஏற்பட்டிருக்கு, ஒன்று சேர வாய்ப்பு இருக்கா? பிளவு ஏற்பட்டுருக்குன்னு சொல்கிறத விட ஏற்படுத்திக்கிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவங்களா சண்டை போட்டு பிரியல, இது ஏற்கனவே ப்ரீ பிளான் மாதிரி தான் தெரியுது. அதாவது ஜெயிச்சதுலேருந்தே இவ்வளோ இடம் தான், 47 இடம் கூட்டணியோட 53 இடம் ஜெயிச்சதுக்கு அப்புறத்துலேருந்தே ஏடிஎம்கே உள்ள ஒரு சலசலப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. விஜய் இங்கே மெஜாரிட்டி இல்லைன்னொடனே அந்த சலசலப்பு வந்து விஜய் பக்கம் திரும்புவதற்கு நிறையா சூழல் இருந்தது. இதில் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு அப்படின்னா, விஜய் ஆதரவு கேட்காமலேயே காங்கிரஸ் உடனடியாக அங்கே போய் சேர்ந்தது தான் யாருமே எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு. காங்கிரஸ் அங்கே போனோன்னே அதிமுகவுடைய நிலை வந்து கேள்வி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தான் ஆதரவு கொடுக்குறதா இருந்தோம், இப்போ நம்ம ஒரு 25, 30, 32 பேரை கூட்டி போய் ஆதரவு கொடுத்துருந்தோம்னா நம்ம மந்திரி சபையில் இடம் போட்டுருக்கலாம், வலுவான ஒரு கூட்டணியாக இருந்திருக்கும், நம்ம விஜயை நம்ம கை குப்பிகளை வச்சுக்கலாம்னு நினச்சாங்க. இதை வந்து பிஜேபி மேலிடமாக அதை தான் விரும்புச்சு. ஆனால் காங்கிரஸ் இதில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி உள்ளே பூந்து ஆட்டத்தை கலைச்சி விட்டாங்க. ஆட்டத்தை கலைச்சதுனால யாருக்கு பாதிப்புன்னு பார்த்தா பிஜேபி அலையன்ஸுக்கு தான் பாதிப்பு. ஏன்னா அவங்க போட்டிருந்த ஸ்கெட்ச் வேறு. நம்ம போய் அலையன்ஸ் போயிட்டோம்னா விஜயுடைய புடி நம்ம கிட்ட வந்துடும், நம்ம சொல்கிறது தான் அவர் செய்வார், நம்மளும் ஒரு 10-15 பேர் மினிஸ்டர் ஆகிடலாம் அப்படின்ற கனவுல இருந்தாங்க. அது நடக்கலைன்னொன்னே எடப்பாடிக்கு அதில் விருப்பம் இல்லை. இப்போ நம்மளை எதிர்த்து அரசியல் பண்ணி நம்ம போய் ஆதரவு கொடுக்கணும் அப்படின்ற விருப்பம் இல்லாமல் இருந்தார்.
அதன் நிலைப்பாடிலே இருக்கும்போது இவங்க ஒரு டீம் உடைக்கிறாங்க. முன்ன மாதிரிலாம் 1/3 இருந்தால் இந்நேரம் இந்த டீம் வந்து சேஃப் ஜோன். ஃபஸ்ட்லாம் வந்து 30 பேர் இருந்தால் 10 பேர் போனாலும் கட்சி தடை சாவு திட்டத்தில் அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது, சேஃபாக இருப்பாங்க, எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க அதிமுக 1 அதிமுக 2 சட்டசபையில் செயல்படுவாங்க. இப்போ அந்த சட்டங்கள் வந்து 85 போட்ட சட்டத்தை 2003 மாற்றிட்டாங்க. 30 பேர் இருந்தாங்கன்னா 20 பேர் 21 பேர் போகணும். 21 பேர் போனால் தான் அவங்க சேஃப் ஜோன், கட்சி தாவல் தடை சட்டம் அவங்கள பாதிக்காது. இங்கே வந்து 25 பேர் போயிருக்காங்க. 47 பேரில் 60% அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா எவ்வளோ வரும்? கம்மி தானே. 32 பேர் போனால் தான் இவங்க சேஃப் ஜோன். இப்போ 24 பேர் 25 பேர் போயிருக்காங்க. அதனால் இவங்க வந்து கொரோனா உத்தரவை மீறி பெரும்பான்மைக்கு வந்து ஆதரவான நிலைப்பாடு எடுத்தனால அவங்க மேலே வந்து நடவடிக்கை பாயறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. தாவேகாவுக்கு வந்து அதிமுக சார்பில் வந்து ஆதரவு கொடுக்கறதா இருந்தாங்க. ஆனால் இபிஎஸ் தான் ஆதரவு அளிக்க வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதுதான் சொல்லணுமா, இப்போ இபிஎஸ் தான் அதை வந்து வேணான்ட்டார், ஆதரவு வேணாம், நம்ம வந்து நம்ம தனியாகவே நம்ம லாபி பண்ணிக்கலாம், ஏன் நம்ம அவர் கூட போகணும் அப்படின்னு இபிஎஸ் சொன்னனால தான் இவங்க பிரிகிறாங்க. இவங்க என்னன்னா லீமா ரோஸ்னு ஒரு லால்குடி கேண்டிடேட் இருக்காங்க. அவங்க யாருன்னா ஆதவ அர்ஜுனா அமைச்சராக இருக்கார் இல்லையா, அவருடைய மாமியார். இப்போ அவங்க மூலிமா ஏதோ பேசுகிறது தான் சமூக வலைதளங்களில் பதிவு நிறைய டாக் போயிட்டுருக்கு. அதனால் அவங்க தான் வந்து இதை லீட் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் இருக்குது. பட் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. அதனால் இந்த 25 பேர் நாங்கள் வரோம், எங்களுக்கு ஒரு 8 பேருக்கு அமைச்சர் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறதாகவும், அதை வந்து 10 இருந்தது 8 ஆனது, 8 வந்து இப்போ 6 நிற்குதுன்னு சொல்கிறாங்க. இதான் இப்போ இருக்கிறது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அதிமுக மீண்டும் சேருமா சேராதான்றது தெரில. இன்னும் இவர் அமைச்சரவை அமைக்காமல் இருக்கார். விரைவில் அமைச்சரவை இன்க்ரீஸ் பண்ணணும். மற்றவங்களுக்கெல்லாம் கூட்டணி கட்சி கொடுக்குறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. சீக்கிரம் நடக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே சார், இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்காக செலவிட்டதுக்கு நன்றி சார்.